ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி கன்று வச்சிங்கன்னா சாமந்தி கன்று வேர் வளர்ச்சிக்கு நம்ம என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தா வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாமந்தி கன்று வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சாமந்தி செடிக்கு அதை போல் நீங்கள் பண்ணிக்கலாம். அது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இந்த சாமந்தி செடி வளரும்போது சப்போஸ் உங்களுக்கு பூ கலர் தெரியல, எல்லாம் மாறிடுச்சு தோட்டத்தில்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, சில டைமில் பிரான்ச்சஸ் வரணுன்னு நம்ம பிஞ்ச் பண்ணி விடுவோம். அதாவது கொஞ்சமாக கட் பண்ணி விடுவோம். அப்போ இங்கே பாருங்கள், நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வந்துட்டு பிரான்ச்சஸ் அதிகமாக வேணும், கிளைகள் அதிகமாக வரணும்னா நீங்கள் இது போல் கட் பண்ணிடணும். இப்போ நான் இந்த பக்கம் கட் பண்ணதுனால தான் நிறைய பிரான்ச்சஸ் வந்துது பாருங்கள். ஆனால் இந்த சைடு நான் கட் பண்ணல. இந்த சைடு எதுக்காக இந்த பிரான்ச்சஸ் கட் பண்ணலன்னா, கலர் தெரியல, பூவோட கலரு சேர்ந்து போயிடுச்சு செடியில். அதனால சீக்கிரமாக கலர் தெரியணும்னா ஒன் சைடு நீங்கள் கட் பண்ணாமல் வச்சிடலாம். ஏன்னா இந்த சைடு கட் பண்ணிட்டு இந்த சைடு கட் பண்ணாமல், இப்போ இந்த சைடில் சீக்கிரமாக பூக்கள் பூக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் என்ன கலருன்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் இந்த செடி இது போல் வளர்க்குறேன். ஏன்னா 2 கன்று அப்படி வைப்பேன் நான், 2-3 வைப்பேன், ஒரு 10. இதெல்லாம் பதியம் பண்ண செடிங்க தான். இப்போ இது எந்த செடி பிளான்ட்டுன்னா, ஏற்கனவே நம்ம கன்று நட்டுட்டு டீ தூள் காய்கறி வேஸ்ட்டில் நட்ட பிளான்ட்டு. நேற்று தான் வீடியோ பண்ண. இது வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று வாடி இருந்தது வெயிலில் வச்சு, அந்த பிளான்ட் பாருங்கள். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு தான். சில டைமில் நம்ம வெயிலில் வச்சுடுவோம். வெயிலில் தான் இருக்கும் இந்த பிளான்ட்டெல்லாம். வெயிலில் வச்சுட்டு காலையில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னே வாடிடும், திருப்பி தானே ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, நீங்கள் பேசாமல் இருந்தாவே போதும், இந்த செடி எதுவும் செய்யாமல். ஏன்னா சில டைமில் வாடி போயிடுச்சு, நம்ம கீழே கொண்டு போய் வச்சிடலாம் நிழல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வெயில் பட்டால் தான் பிளான்ட்டுக்கு நல்லது. அதே சமயத்தில் பாதி வெயில் பாதி நிழல் வர மாதிரி நீங்கள் சாமந்தி கண்ணெல்லாம் வச்சுக்கணும். அப்போ நல்லா வளரும். இப்போது இந்த சாமந்தி கண்ணெல்லாம் இதுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு நேற்று, அதனால இதுக்கு நான் கொடுக்கல. இருந்தாலும் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது பாருங்கள், தளிரிட்டு இதெல்லாம் ஃபாஸ்ட்டு க்ரோத் இல்லை. அதுக்காக நான் எரு கொடுக்குறேன். இந்த பிளான்ட்டு கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் மட்டும் வந்துச்சு பாருங்கள், சீக்கிரமாக சின்ன கன்று தான் இது. இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் நீங்கள் குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக இலைகள் வச்சுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அப்படி நான் சொல்கிறது. இப்போ இது காஞ்சதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். எரு கொடுக்கும்போது நல்லது. அப்போ தான் இப்போ தான் தளிர் போடுது. இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கணும், ஸ்லோவாக இருக்குது இந்த பிளான்ட் வளர்கிறதுல நீங்கள் இது போல் நீங்கள் கொடுத்துக்கலாம். சாமந்தி கன்று ரொம்ப ஸ்லோவாக வளருது, ஃபாஸ்ட்டாக வளரணும், க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க, சூப்பராக வளரும். இது போல் நீங்கள் ஃபுல்லாக காஞ்ச லீஃப்லாம் எடுத்துகிட்டு, ட்ரை லீஃப்லாம் எடுத்துகிட்டு எரு கொடுக்கணும். ஏற்கனவே நைட்டே நான் செஞ்சு வச்சுட்டேன் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு. எப்படி நம்ம செஞ்சோன்னா பாருங்கள், இது ரைஸ் வாட்டரு. அதாவது நீங்கள் ரொம்ப அரிசி போடக்கூடாது, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி போடணும் இதில். இப்போ நான் ரைஸ் வாட்டர் ஊற வச்சுட்டு தண்ணியில் ஃபில்டர் பண்ணி இந்த பாட்டிலில் ஊற்றிருக்கேன். ரைஸ் ஒரே 1 ஸ்பூன் தான் நீங்கள் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறேன். ரைஸ் வாட்டரில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்லது, ரைஸ் வாட்டரும் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே பாருங்கள், ரைஸ் வாட்டர் தான் இது கூட. அதாவது நீங்கள் 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 ஸ்பூனு புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ எது வேணாலும் ரைஸ் சேர்க்கலாம். இது போல் தண்ணியில் போட்டுட்டு ஊற வைக்கணும். அதாவது இல்லைன்னா ரைஸ் அரிசி சாதத்துக்கு செய்யும்போதே நீங்கள் அரிசி கழுவி தண்ணி எடுப்பீங்க, அந்த தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய கிளாஸு 1 கிளாஸு இல்லை 2 கிளாஸ் மீடியம் கிளாஸுக்கு அது போல் நீங்கள் இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு, அதாவது ரைஸ் வாட்டர் ஊற்றிடணும். திக்காந்துன்னா 1 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் ரைஸ் வாட்ரு அது போல் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்கணும். நீங்கள் பாருங்கள், சாமந்தி கண்ணுக்கு ரொம்ப ஹீட் ஆகும் பிளான்ட்டுக்கு. அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இது அதிகமாக நீங்கள் இந்த டர்மரிக் பவுடர் சேர்க்கக்கூடாது, 1/4 ஸ்பூன் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நீங்கள் இது போல் ரைஸ் வாட்டரில் கலந்து பிளான்ட்டு கொடுத்துலாம்.
ஆனால் நான் வந்து இப்போவே கலந்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரைஸ் வாட்டரில். ஆனால் இது கொடுக்கக்கூடாது. இது வந்து சாயங்காலம் ஈவினிங்கில் தான் கொடுக்கணும். காலையில் செஞ்சோம்னா சாயங்காலம் கொடுக்கலாம், இல்லை நைட் செஞ்சிங்கன்னா காலையில் கொடுக்கணும். இது வந்து நான் நைட் செஞ்சது தான். ரைஸ் வாட்டர் ரொம்ப தண்ணியாக தான் ஊற்றிருக்கேன். இதில் 2 சிட்டிகளுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் பாருங்கள். இது போல் நீங்கள் சாமந்தி கண்ணுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். அதாவது ரொம்ப ரூட் வந்து நல்லா வளரும், நோய் இல்லாமல் கூட பிளான்ட்டு நல்லா சூப்பராக வளரும். பாருங்கள், கோகோ பெட் பிளான்ட்டு கூட நான் ஊற்றுறேன். இந்த பிளான்ட்டெல்லாம் சின்ன சின்ன கப்ஸில் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாலே போதும். அரை கிளாஸ் விட்டாலே போதும், பிளான்ட்டுக்கு சூப்பராக வளரும். இப்போ இந்த சைஸ் தொட்டிக்கெல்லாம் நீங்கள் 1 கிளாஸ் கொடுக்கணும். இது போல் கொடுத்தீங்கன்னா சாமந்தி கண்ணெல்லாம் சீக்கிரமாக வளரும், ஃபாஸ்ட் க்ரோத்துக்கும். சீக்கிரமாக பூ கூட வரலன்னா கூட அந்த பிளான்ட்லலாம் சீக்கிரமாக மொட்டு வைக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.